ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 12ஆம் தேதி 12/5/2025 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருது. மே 11ஆம் தேதி இரவு 8:48க்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:44 வரை பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம சந்திரனை வழிபடுறது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நமக்கு உண்டு பண்ணும். சித்திரை மாதம் அப்படிங்கிறது உலகிற்கே பகலில் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமடையும் ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம விமர்சனமாக கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் தான் நவ கிரகங்களில் சூரியன் சந்திரன் இவங்க 2 பேருமே உச்சம் பெறுறாங்க. சூரியன் நம்ம உடலுக்கு காரகன், சந்திரன் நம்ம மனதிற்கு காரகன். மும்மூர்த்திகளில் சிவன் பார்வதி தேவி இவங்க தான் சூரிய சந்திர அம்சமாக இருக்காங்க. இந்த தினத்தில் நம்ம சிவன் கோயிலில் மிக ரொம்பவே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்து நம்முடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுறதுனால தெய்வத்தோட பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்க இந்த மாதிரி மலை சார்ந்த கோயில்களில் இறைவனை வழிபட்டு கிரிவலம் போகிறதுக்குரிய தினமாக இந்த சித்ரா பௌர்ணமி தினம் இருக்குது. மற்ற நாட்களில் பௌர்ணமியில் பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்தில் கிரிவலம் வர்றது கிரிவலம் போயிட்டு நம்ம இறைவனை வழிபடுறது, தர்மங்கள்லாம் நிறைய செய்கிறது நமக்கு நிறைய நன்மைகள் சுபிஷங்களை கொடுக்கும். பித்திரு தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே நீங்கும். இந்த நேரத்தில் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்களோட அருள் நமக்கு கிடைக்கும். புராணங்களில் ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அவங்களுக்கு சொர்க்கமாக நரகமாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய யமதர்மனின் கணக்காளர் தான் சித்திரகுப்தன். இந்த சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வழிபடுறதுனால நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கும். மற்ற எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் அன்னதானம். நமது முன்னோர்களோட கருத்து மீது தான். அப்போது புண்ணியம் மிகுந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம தானம் தர்மம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அந்த நாளில் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், நீர்மோர் இந்த மாதிரி பக்தர்களுக்கு நம்ம தானமாக வழங்குறது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும். பிறப்பு இறப்பு இந்த மாதிரி வாழ்க்கை சக்கரத்துலேருந்து நம்ம விடுபட்டு ஒரு முக்தி கிடைக்கும். அதுக்காகவே நம்ம இந்த நாளில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒன்று. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லது. மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போனாலும் சித்திரை மாதத்தில் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நேரத்தை பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் கொடுப்பாங்க. இந்த முறையும் அதுக்கான நேரத்தை கொடுத்துருக்காங்க. மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:01லேருந்து மே 12ஆம் தேதி இரவு 10:25 வரைக்குமே சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம். வழக்கத்தை விட இந்த நாளில் பக்தர்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாமல் கிரிவலம் போகிற பக்தர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சித்ரா பௌர்ணமியில் பூஜை செஞ்சால் கெட்ட கர்மாக்கள்லேருந்து விடுபடலாம். தவறான செயல்களை செய்யாமல் உண்மை நேர்மை வழியில் நடக்கணுங்கிறத இந்த நாள் நமக்கு நினைவூட்டுது. மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். பாவங்களை போக சித்ரா பௌர்ணமி பூஜை கண்டிப்பாக செய்யணும். சிலர் யாகம் செஞ்சு மந்திரங்களை உச்சரித்து வேண்டிப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஏதாவது யாகம் இந்த மாதிரி நடந்தது பூஜைகள்னால் அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளில் நம்ம நீரானோன்னா நம்முடைய பாவங்கள் நீங்கும். கிரகதோஷம் உள்ளவங்க இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதனோட தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கண்டிப்பாக காரமான உணவுகள், அசைவ உணவுகள், எண்ணெய் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரிலாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கிறது நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். உடல்நிலை சரியில்லாதவங்க, ஆரோக்கிய குறைபாடு இல்லாதவங்க எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம். ஏழைகளுக்கு உணவு, உடைகளை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. நவதானியங்களை சமைத்து கடவுளுக்கு இந்த நாளில் படைப்பாங்க. ராகுகால யமகண்ட நேரத்தில் பூஜை செய்கிறத தவிர்த்துக்கோங்க. சித்ரா பௌர்ணமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை மறுபடியும் சொல்லிடுறேன். 11/5/2025 இரவு 8:48லேருந்து 12/5/2025 இரவு 10:44 வரைக்குமே உங்களுக்கு திங்கட்கிழமை அன்று முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குது. இதில் ராகுகாலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் காலையில் 7:30லேருந்து 9 மணி,
யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் பூஜை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் நீங்கள் தானம் செய்யுங்க. ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க. நிறைய பேருக்கு போட முடியலனாலும் ஒருவருக்காவது சாப்பாடு போடுங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னாக்கா எறும்புகளுக்கு கொஞ்சம் உணவுகளை தூவி விடுங்க. அதனாலேயும் உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். பணத்தை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் பல விதத்தில் முயற்சி செய்கிறீங்க. அப்படி முயற்சி செஞ்சும் பலருக்கு பணத்தை சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். நியாயமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக நிலச்சி இருக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாயிட்டே இருக்கும். உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காம இருந்தாலும் பணத்தை ஈர்க்கும் சக்தி நம்மகிட்ட இல்லைங்கிறது அர்த்தம். அந்த சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஹோரைங்கிறது வரும். அந்த ஹோரை அறிஞ்சு நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த வேலைகளை நம்மளால் வெற்றி பெற முடியும். அந்த ஹோரையின் அடிப்படையில் எப்படி நம்ம வேலை செய்கிறோமோ அதே போல தான் திதியை பார்த்தும் நம்ம வேலை செய்யணும். அந்த வகையில் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய திதி பௌர்ணமி திதி தான். இந்த பௌர்ணமி திதிங்கிறது திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் இதை செய்யலாம். பணத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை பௌர்ணமி திதியில் செய்யுங்க. பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் திங்கட்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் தான் நீங்கள் செய்யணும். சுக்கிர பகவான் ஆடம்பர வசதியை கொடுக்கக்கூடியவங்க, பணம் பொருள் செல்வம் எல்லாத்தையுமே தரக்கூடியவங்க சுக்கிர பகவான். அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு இன்னும் அதிக பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நம்முடைய வீட்டு சமையல் அறையில் தான் செய்யணும். சமையல் அறையில் பல பொருட்கள் பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது. அதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக சமையல் அறையை நாங்கள் அரிசி வைக்கக்கூடிய பானை, புளி வைக்கும் பானை, வெந்தயம், சோம்பு, கடுகு, தோரம்பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வச்சுருக்க பாத்திரத்துலலாம் பணத்தை சேர்த்து வச்சாங்க. இப்படி வச்சதுனால அவங்களுக்கு பணம் அதிக அளவில் சேர ஆரம்பிச்சது. பௌர்ணமி தினத்தில் சுக்கிர ஓரையில் நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பு டப்பாக்குள்ளே பணத்தை ஈர்க்கக்கூடிய சுக்கு, பணத்தை பெருமளவும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது சுக்கு. இந்த சுக்கை நீங்கள் வைக்கணும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை வைக்கலாம். தங்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க 5 ரூபா காசை கூட நீங்கள் வைக்கலாம், தவறில்லை. இப்படி சுக்கிர ஓரையில் துவரம்பருப்பு டப்பாவில் நம்ம இந்த பொருளை வச்சுட்டு பௌர்ணமி திதியில் அப்படியே விட்டுடணும். பௌர்ணமி திதி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி செய்யறதுனால பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும். திங்கட்கிழமையில் சுக்கிர ஓரை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 11லேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர ஓரை இருக்குது. இந்த ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். 11லேருந்து 12 இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நம்முடைய உழைப்பிற்கேற்ற வருமானம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பல விதத்தில் வருமானத்தை பெருக்குவதற்குரிய வழிகளும் நமக்கு உண்டாகும். ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தன்னைக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் செய்கிறவங்களுக்கு பணம் பல மடங்கு சேரும். ரொம்பவே அற்புதம் வாய்ந்த திங்கட்கிழமையில் வர்றது தான் இந்த பௌர்ணமியோட ஒரு விசேஷம். ஏன் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு நான் இதுக்கு டைட்டில் போட்டிருக்கேனாக்கா, திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய ஒரு நாள் திங்கட்கிழமை, அதுவும் சிவபெருமானுக்குரிய ஒரு நாள். சந்திர பகவானுடைய அதிதேவதைனா சிவன் இல்லையா? அப்போது நமக்கு ரொம்பவே அற்புதம் வாய்ந்த நாளில் பௌர்ணமி தினம் அப்படின்னாலே சந்திர தரிசனம், சந்திர பூஜை, சந்திர வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த சிவபெருமானுக்குரிய அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் பௌர்ணமி வருவது நமக்கு பல நன்மைகளை நமக்கு கொடுக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிவபெருமான் தான் மகாலட்சுமி தாயாருக்கு செல்வ வளத்தை கொடுத்தவர். அதே போல் குபேரருக்கு குபேர பதவியை கொடுத்ததும் சிவபெருமான் தான். அந்த அற்புதம் வாய்ந்த அந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும், ஒவ்வொரு எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். அந்த நாளில் எதுவுமே செய்ய முடியலைனாலும் ஒரு தீபம் ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வேண்டிட்டு அன்றைய நாளில் பௌர்ணமி தினத்தில் இரவு சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்யுங்க. அதே போல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு கொத்து மல்லிகை மலர் வச்சு வணங்கினா கூட போதும். ஒரே ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூனு வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை, வெல்லம்,
இதை வந்து நீங்கள் எறும்புகளுக்கு அன்றைய நாள் உணவு போட்டாலும் 1000 மடங்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ண ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதுவுமே முடியாதவங்க நீங்கள் இதை மட்டுமாவது செய்து பாருங்கள். அன்றைய தினத்தில் எதுவும் முடியலைனாலும் ஒரே ஒரு டம்ளர் பால் வெள்ளை சக்கரை போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க சாமிக்கு. அதுவே ரொம்ப பெரிய ஒரு நிறைய நெய்வேத்தியம் வைத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு பௌர்ணமி தினத்தை விட்டுறக்கூடாது. பௌர்ணமி தினத்தில் சந்திர தரிசனம் செய்யுங்க. சந்திரனோட ஒளி வந்து நம்ம மேலே பட்டாலே போதும், நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும். நம் விதியை மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமியை நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று நீங்கள் முழு மனதார சிவபெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு, பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உயரும். அனைத்து நன்மைகளும் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் திங்கட்கிழமையில் எம்பெருமானை நீங்கள் வணங்கி பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.